ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இட்லிக்கு தொட்டுக்க வந்து நல்ல டேஸ்ட்டான ஒரு சாம்பார் தான் பார்க்க போறோம். தக்காளி சாம்பார். காய்கறி இல்லாம வெறும் தக்காளி கிடந்துன்னா, இந்த மாரி சாம்பார் நம்ம ஒரு 1/4 மணிக்கூர்ல வச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து 1 கவர் மாவு வாங்கிட்டு வந்தேன். அது வந்து ரூ. 35. என்ன நல்லா ஏமாத்தி போட்டுன்னு கேட்டியலா? நான் வந்து 13ஆம் தேதி உள்ள மாவ தந்து என்ன ஏமாத்திட்டாங்க. இது கொஞ்சம் புளிப்பா இருந்து நொர கட்டி புளிப்பா. இனி வேற என்ன செய்ய? நைட்டுக்கு ஒண்ணும் இல்லல்ல டிஃபனுக்கு. அதனால வந்து நான் வந்து அந்த மாவே எடுத்து ரெடி பண்ணி உப்பெல்லாம் போட்டு கலக்கி ரெடி பண்ணி அ ஊத்தி நம்ம வந்து விசில் குக்கர் தான் அதில வச்சுட்டேன். அ ஒரு ஒரு 10 1/4 மணிக்கு இருந்தா தான் நல்லா வெந்து வரும். அ வெந்த பிறகு நான் வந்து எடுத்து அத தட்ல வச்சு கொஞ்சம் நல்ல புளிப்பு கட்டிங்களா, அது அட்ட புளிப்பு. அட சரி வேற என்ன செய்ய? இனி சாம்பார் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டேன். வெறும் தக்காளியும் உள்ளியும் போட்டு தான் நான் சாம்பார் வச்சேன். வாங்க அந்த சாம்பார் நான் எப்படி வச்சேன்னு வீடியோவுக்குள்ளே போகலாம். வீடியோவை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து தக்காளி சாம்பார் தான் வைக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பருப்பு பருப்பை எடுத்து போட்டிருக்கேன். இனி இந்த பருப்பை கழுவிட்டு வந்துடலாம். நல்லா அலசி வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு உள்ளி எடுத்துருக்கோம், வெங்காயம், அதை வெட்டி அதில் போட்டுடலாம். இந்த சாம்பார் வந்து தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காய்கறி இல்லைன்னா இப்படி வச்சு பாருங்க நான் அந்த சாம்பாரை. சரியா? இதை வெட்டி போட்டாச்சா? தக்காளி சாம்பாருக்கு மெயினாக தக்காளி. நான் வந்து 2 3 தக்காளி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் அதுக்குள்ளே வெட்டி போட்டுக்கலாம். யாருக்கெல்லாம் தக்காளி சாம்பார் பிடிக்கும்னு மறக்காம சொல்லுங்கள். இது தக்காளி சாம்பார் போடும்போது புளியெல்லாம் வீத்தாண்டேன், ஏன்னா புளிப்பாக இருக்கும்ல. சரியா? போட்டு வெட்டி, இது நேற்று வாங்கின தக்காளி 2 கிலோ 50 ரூபா. கட்டியாலா? எல்லாம் வெட்டி போட்டாச்சா? அதுக்கப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகா. காரத்துக்கு 2 பச்சை மிளகா. இது வேறு வெட்டலையே. இது வந்து நான் இப்போ வந்து இட்லிக்காக இந்த சாம்பார் வைக்கிறேன். 2 பச்சை மிளகா. அதுக்கப்புறவு பூண்டு 3 பூண்டு போட்டாச்சா? கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு வத்தல் பொடி, அதுக்கப்புறம் தேவையான தண்ணி. சரி, இதை வேக வச்சிடலாம். குக்கரை வச்சாச்சு. இனி கரெக்டாக இது வந்து ஒரு விசில் தான் போடணும்ண்ணா. ஒரு விசில் தான் போடணும். அப்போ நல்லா எல்லாமே தக்காளி, உள்ளி, பருப்பெல்லாம் நல்லா வெந்து வரும். வெந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், நல்லா வந்து கலர்ஃபுல்லாக இருக்கா? இனி வந்து தண்ணி ஊற்றி கடுகு தாளிச்சா தக்காளி சாம்பார் ரெடி. இதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய் பாய்.